ஆண்டவா, எப்படியாவது ரஜினிக்கும் அரவிந்துக்கும் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பான். அது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட ஒரே வேண்டுதல். கடவுளே, ராதிகாவுக்கும் அரவிந்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நீங்க தான் கூட இருந்து நடத்தி கொடுக்கணும். ரஜினி, போதும் போதும், கடவுளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாத. அவர் உனக்கு பாப்பாரா இல்ல எனக்கு பாப்பாரா? பாவம், அவரை விட்டுரு. என்ன சைட் அடிச்சது போதும், வா போய் பிரகாரத்தை சுத்துவோம். கோவில்ல என்ன பேச்சுட்டு பேசுற? வா. भांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् सर्वस्याब्दे सर्वसदे सर्वदेवतेना आप्नोति सर्वं जयति. லவர்ஸ் போல வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்றாங்க. அப்படிதான் தெரியுது. என்ன இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்றது ஒரு த்ரில்லு தான் இல்ல? மனசுக்கு பிடிச்சவன் கையால மாலை வாங்குறது ஒரு குடுப்பனை தான். ஏய், நீ ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? நான் என்ன சொன்னேன்? நீ தானே எனக்கும் ஜெரால்டுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன், அதை தான் சொன்னேன். வா. போலாம். தாத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. சரி, பெண் கொடுங்க. 10 ரூபாமா. இந்தாங்க தாத்தா, நான் வரேன். சரிம்மா. இப்ப எதுக்குடி புதுசா பேனா வாங்குற? வீட்ல தான் நிறைய இருக்குல்ல, அப்புறம் புதுசா வர எதுக்கு? இவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட தான் நம்ம ஏதாவது வாங்கணும். உனக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா காசு கொடுக்க வேண்டியது தானே? அவங்க ஒன்றும் பிச்சை எடுக்கல, உழைக்கிறாங்க. அவங்க உழைப்ப நான் மதிக்கிறேன். மற்றவங்க யாரையும் விட கடவுளை திட்டுற உரிமை உள்ளவங்க அவங்க. அவருக்கு கண்ணு தெரியாது, அதுக்காக அவர் கடவுளை திட்டாம என்ன இருக்கோ அதை வச்சு முன்னேற பாக்குறாரு. அதுக்கு என்னால முடிஞ்சது இந்த ஒரு 10 ரூபா பேனா வாங்குறேன். உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயத்தையும் வித்தியாசமான கண்ணோட்டத்துல பாக்குற. அதனாலதான் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா வேற ஒரு கண்ணோட்டத்துல எடுத்துக்க முடியுதுல்ல? ஆரம்பிச்சிட்டியா? இனிமே எதை கேட்டாலும் சிரிச்சுட்டே இருப்பேன். டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு சாமி தரிசனம் நல்லா இருந்ததுங்க. நான் வர தகவலை ஏற்கனவே குருக்கள் கிட்ட சொல்லிட்டேன்டி. அதனாலதான் அலங்காரம் எல்லாம் அற்புதமா இருக்கு. வணக்கங்க. எங்க போனாலும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதையை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க இல்லையா? பின்ன நமக்குன்னு ஒரு மரியாதை கௌரவம் இருக்குடி. ஆனா எனக்கு மரியாதையே கொடுக்காத ஒரு குடும்பம் இருக்கு. இங்க ரஜினியோட குடும்பமே பாவம். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஒத்தாளா எவ்வளவு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா? ஏண்டி, நியாயமா ஒண்ணு கேக்குறேன். அம்மா, நான் யாரு? அவ அப்பன் கூட பிறந்தவன் தானே. அதுக்குண்டான மரியாதையை என்னைக்காவது யாராவது எனக்கு கொடுத்துருக்காங்களா? இல்ல ஏதாவது ஒரு விஷயம் என்ன கலந்து முடிவெடுத்திருக்காங்களா? சொல்லுடி. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஒரு குடும்ப தலைவனுக்குள்ள பொறுப்போட நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த குடும்பத்துல அப்படி நடந்திருக்கீங்களா? இல்ல அவங்க வீட்ல ஏதாவது நல்லது கெட்டதுன்னா நீங்க முன்ன நின்னு நடத்திருக்கீங்களா? ஏய்,
சும்மா பேசக்கூடாது என்ன? முதல்ல பொறுப்பை ஒருத்தனுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த கேள்வியே கேட்கணும். ஆமா, பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துட்டா மட்டும் லட்ச லட்சமா பணத்தள்ளி செலவு பண்ணிடுவீங்களா? ஏய், பணிவோட என்கிட்ட வந்து சித்தப்பா ராதிகாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம், உங்களுடைய தலைமையில ஒரு நல்ல இடமா பார்த்து முடிவு பண்ணி நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தணும்னு சொல்லியிருந்தா எவ்வளவு பணம் வேணுமோ நான் கொடுத்துருப்பேன்டி. இங்க பாரு, எனக்கு தேவையே மரியாதை, கௌரவம். பணம் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது, புரிஞ்சுக்கோ. செலவு பண்ணுவேன்னு சொல்றீங்களே, அந்த பையன் வந்து பணம் கொடுங்க சித்தப்பான்னு கெஞ்சினானே, அவனை நைஸா பேசி அனுப்பிட்டீங்களே, ஏன் அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல? யாரு? அந்த முரளி பயலுக்கா? ரம்மியாடி பணத்தை விட்டவனுக்கு நான் எதுக்கடி பணத்தை கொடுக்கணும்? அப்படியே நான் அவனுக்கு பணத்தை கொடுத்தாலும் அதுல எங்க இருந்து எனக்கு கௌரவம் வரும்? சீட்டு கட்டுல தப்பி வர ஜோக்கரடி அவன். என் கையில கிடைச்சான், நான் அவனை பயன்படுத்திக்கிறேன், அவ்வளவுதான். நல்லது கெட்டது தெரியாத அந்த பையன் கிட்ட கண்டதையும் பேசி அவன் மனச கலைச்சு அந்த கல்யாணத்தையும் நிறுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது உங்க சொந்த அண்ணனோட குடும்பம் தானே? ஆமாடி, யாரு இல்லன்னா? குடும்பத்துக்கு மூத்த ஆள் ஒருத்தன் இருக்குங்கிறதையே மறந்துட்டு அதுங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. அப்புறம் எனக்கு என்னடி இருக்கு மரியாதை? இந்த பார், அவளா ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு நான் போய் நின்னு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? நான் யாருங்கிறத காட்டுறேன் பாரு. நம்மளும் 2 பொண்ணை வச்சிருக்கோங்க, இந்த பாவம் எல்லாம் சும்மா விடுமா? ஆட போடி இவ ஒருத்தி. இந்த கல்யாணத்தை நிறுத்தி அத்தனை பேரையும், முக்கியமா அந்த ரஜினியை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அப்புறம் இந்த பாவ புண்ணியத்தை பத்தி எல்லாம் நீ எனக்கு பாடம் எடுக்காத, புரியுதா? கூட வந்தமா, சாமி கும்பிட்டமா, வீட்டுக்கு போனமான்னு இருக்கணும். என்னம்மா தனியா உட்காந்துருக்க? கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குமா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஒவ்வொன்னா நான் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். நீயும் கொஞ்சம் கவனமா இருமா, எதுவும் விட்டு போயிடக்கூடாது. அம்மா, என்னாச்சு? ஏன் அழற? நிஜமாவே நீ பார்த்து பார்த்து தான் செய்றியா ரஜினி? அம்மா சொல்லு, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்றியா நீ? என்னம்மா இப்படி கேக்குற? நான் என்ன செய்யறேன், எப்படி செய்யறேன்னு எல்லாத்தையும் நீ தானே பார்த்துட்டு இருக்க. உனக்கு தெரியாம நான் எதுவும் செய்யலையே. அப்ப இதுவும் தெரிஞ்சே பார்த்து பார்த்து நீ செஞ்சது தானே? இது கல்யாண பத்திரிக்கை. நீ என்ன கேக்குறன்னு சத்தியமா எனக்கு புரியலம்மா. இதுல தப்பா ஏதாச்சும் இருக்கா? நான் ஃபுல்லா பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தானே பிரிண்ட் ஆகி வந்துச்சு. நீ தானமா பார்த்த, பத்திரிக்கையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சே. இப்ப அதுல என்னமா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஏண்டி இப்படி பண்ண? அவர் பேரை பத்திரிக்கையில போட்டா என்ன? யார் பேரம்மா? என்னடி கேள்வி இது? எனக்கு அவர்னா அவர்தான் உங்க அப்பா. அம்மா, நீ சொன்ன அந்த அவரு யாரு எப்படி போனாலும் எனக்கு என்னன்னு தன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு போன சுயநலவாதி. நம்ம எல்லாரையும் அம்போன்னு விட்டுட்டு போனவரு. அவரோட பேரு பத்திரிக்கையில இல்லாம இருக்கிறதா சரின்னு எனக்கு தோணுச்சு, அதான் அப்படி செஞ்ச. உனக்கு தோன்றதை மட்டும்தான் செய்வியா? அது மட்டும் தான் இங்க நடக்கணுமா? இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர்தான் உங்க அப்பா. அம்மா, என்ன பேச வைக்காதம்மா. என்னடி பேச போற? நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியாதா? பெத்துட்டா மட்டும் அப்பன் ஆயிட முடியாதுன்னு சொல்ல போற, அதானே? அது மட்டும் இல்லம்மா, அந்த ஆள் பேரே என்னோட இனிஷியல்ல கூட இல்லாம ஆக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பத்திரிக்கையில பேர் இல்லைன்னு சண்டை போடுற நீ இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால உன் மனசாட்சி கிட்ட கேட்டியாமா? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒவ்வொரு இடத்துலயும் யார் யாரோ அப்பாவை பத்தி கேட்கும் போதெல்லாம் கோணி குறுகி நின்னு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமையில நம்ம குடும்பம் வந்திருக்கு.
அதெல்லாம் மறந்துட்டு எப்படிம்மா உன்னால இதெல்லாம் கேட்க முடியுது? எதுக்குடி கூனி குறுகி நிக்கணும்? அப்படி எந்த தப்பும் இங்க நடந்துடல. ஏதோ அவர் மனசுக்கு பிடிக்கல, விட்டுட்டு போயிட்டாரு. அவர் மனசுக்கு பிடிக்கல, அவர் போயிட்டாரு. அதே மாதிரி என் மனசுக்கு பிடிக்கல, அத நான் பத்திரிக்கையில பேர் போடல. அம்மா, நல்லா யோசிச்சு சொல்லு. இந்த கல்யாண பத்திரிக்கையில அந்த ஆள் பேரை போடாதனால முறைகெட்டு போயிடுச்சாமா? மத்த முறையெல்லாம் இந்த வீட்ல சரியா நடக்குதா? ரஜினி, புரிஞ்சுக்கோடி. நாளைக்கு கல்யாணத்துக்கு வர்றவங்க பொண்ணோட அப்பா பேரை ஏன் பத்திரிக்கையில போடலன்னு கேட்க மாட்டாங்களா? சபையில நம்ம எப்படி கௌரவமா நிக்கிறது? இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும்னு நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். அத பத்தி உனக்கு கவலை இல்ல. அவரு பேரு போடல, அது உனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு. ஆ? சரிம்மா, இப்பவே இதை கொடுத்து அந்த ஆள் பேரை போட சொல்றேன். ஆனா நாளைக்கு கல்யாணத்துக்கு வர்றவங்க பொண்ணோட அப்பா எங்க காணும்னு கேட்பாங்கல்ல, அப்ப நீ என்ன பதில் சொல்லுவ? அப்போ உனக்கு எல்லாம் கௌரவமா இருக்குமா? ரஜினி, இந்த குடும்பத்தோட சந்தோஷம், நிம்மதி, மரியாதை இத பத்திலாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம ஓடி போன அந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. இன்னொரு தடவை அவரு இவரெல்லாம் என்கிட்ட எதுவும் பேசாதம்மா, சொல்லிட்டேன். ஒரு தனி ஆளா நின்னு நீ எங்க எல்லாரையும் வளர்த்திருக்கமா, அப்படியே தனியா கம்பீரமா சபையில நில்லு. அதுதான் உனக்கு கௌரவம். தேவையில்லாம அந்த ஆளை பத்தி யோசிச்சு உன் மரியாதையை நீயே கெடுத்துக்காத. நான் ஏதாவது தப்பா பேசுறதா என்ன மன்னிச்சிரு. என்ன சொல்றீங்க நீங்க? இப்ப வந்து சொன்னா, அதாவது இர்ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு எக்ஸாம்பிளா போயிட்டீங்க. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு வேலை வாங்குறதுங்கிறது. ஹலோ ரஜினி, ப்ளீஸ் கம் டு மை கேபின் மா. ம். சார், என்னாச்சு? ஏன் இவங்களாம் இப்படி நிக்கிறாங்க? அவங்களையே கேளுங்க. என்னாச்சு சொல்லுங்க ரஞ்சித். அண்ணாச்சி ஆட் எடுத்தோம்ல மேடம், ஆமா. அது டோட்டலா எரேஸ் ஆயிடுச்சு மேடம். என்ன சொல்றீங்க ரஞ்சித்? இவன் சிஸ்டத்துல ஏதோ செய்ய போய் டோட்டலா எரேஸ் ஆயிடுச்சு மேடம். Just shut up. ரஜினி, இப்போ இது எப்படிம்மா? இப்போ அண்ணாச்சி வேற வந்துருவாரு. அவருக்கு டைம் கொடுக்கலன்னா எப்படிம்மா? ப்ராடக்ட் இல்லைன்னா அவரு வேற மாதிரி ரியாக்ட் ஆயிடுவாரு. சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே இல்லை. இதை நான் பாத்துக்கிறேன் சார். ரஞ்சித் வாங்க. ஓகே மேடம். நல்ல வேலை மேடம், இது பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்துட்டேன். ஏய், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எல்லா ஃபுட்டேஜையும் தொலைச்சிட்டீங்க. அண்ணாச்சிக்கு என்ன பதில் சொல்றது? மேடம், உள்ள ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்களே மேடம். ஆமா, அவர் டென்ஷனை குறைக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். உண்மையிலே இது பெரிய இஷ்யூ தான். மேடம், இப்போ என்ன மேடம் பண்றது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ, வணக்கம் அண்ணாச்சி. சொல்லுமா ரஜினி. நாளைக்கு நீங்க என்ன டைமுக்கு வரீங்க? 4 to 5 மணிக்குள்ள நான் கரெக்டா வந்துடுறேமா? சரி. அங்க எல்லாம் ரெடியா இருக்குல்லம்மா? ரெடியா இருக்கு. நீங்க வந்து ப்ராடக்ட்ட பார்க்க வேண்டியதுதான். சரிம்மா, அப்ப நான் வந்துடுறேன்.
ம் நாளைக்கு 4:30க்குள்ள புது ஆட் ரெடி பண்ணணும். அந்த நகையெல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியாக இருக்கு மேடம். ம் அர்ஜென்ட்டா அந்த பொண்ணை கூப்பிடுங்க. மேடம் அந்த மாடல் இப்போ இங்கே இல்லை மேடம். வேற ஒரு ப்ரோக்ராம்காக அப்ராட் போயிருக்காங்க. வர்றதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும் மேடம். ஓ அப்படியா? நாளைக்கு அண்ணாச்சி வருவாரு. எல்லா ஃபுட்டேஜும் டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. நீங்களாச்சும் உங்க பிரச்சனையாச்சு. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். உடனே ஷூட்டுக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். ரஞ்சித் ஒரு நிமிஷம். ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு சொன்னல, என் ஃபேஸ் தெரியாம பாத்துக்கோங்க. நகைக்கு மட்டும்தான் க்ளோஸ் அப். ஓகே மேடம். ஓகே. ரஞ்சித் கொஞ்சம் ப்ளேபேக் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட், குட் ஜாப். தேங்க் யூ மேடம். சீக்கிரமா இதை எடிட்டிங்க்கு அனுப்புங்க. ஷியோர் மேடம். இது முடிஞ்ச அளவுக்கு மிக்சிங்லாம் முடிஞ்சு ப்ரிப்பேர் ஆகி நாளைக்கு ரெடியா இருக்கணும். ஓகே ஓகே மேடம். ஓகே. சரி சீக்கிரம். உடனே இதை லேப்டாப்ல காப்பி பண்ணி ப்ளேபேக் பண்ணி ரெடியா வைங்க. போங்க 2 பேரும். ஓகே. சார், அண்ணாச்சியை நான் ரிசீவ் பண்ணி கூட்டு வரேன். நீங்க கான்ஃபரன்ஸ் ஹால்ல போய் வெயிட் பண்ணுங்க. ஷூர். யா ஷியோர் சார். வாங்க அண்ணாச்சி. வணக்கம். சௌரியமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வாங்க வாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணாச்சி ஆட் ப்ளே பண்ணலாமா? பார்க்கலாமே. ரஞ்சித் பிளேட். என்னமாம் அது? ஏங்க, நாங்க டாப் மாடல் கொடுத்தோம், அவங்க முகமே தெரியல. என்ன ஆடுது? அண்ணாச்சி ஒரு 2 மினிட்ஸ் நான் சொல்றதை கேக்குறீங்களா? சொல்லுமா. சரி, இப்போ நம்ம ஒரு ஐஸ்கிரீமுக்கு ஐஸ்வர்யா ராயை வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி ஒரு ஆட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க அவங்க சாப்பிடுற ஐஸ்கிரீமை பாப்பீங்களா இல்ல ஐஸ்வர்யா ராயை பாப்பீங்களா? ஐஸ்வர்யா ராய் தான் பாப்போம். அப்போ நம்ம ப்ராடக்ட் செகண்டரி ஆயிடும்ல. அதே ஐஸ்கிரீம் மட்டும் தெரியற மாதிரி எடுத்தோம்னா மக்கள் ஐஸ்கிரீமை மட்டும் தான் பாப்பாங்க. ஆமா, அதுக்காக நம்ம மாடலே போடக்கூடாதுன்னு சொல்லல. அதே சமயம் நம்ம ப்ராடக்ட்டை மட்டும் தான் பார்க்கணும். அதுக்கு தான் இதுக்கு இப்படி ஒரு அல்ட்ரா மேக்கிங் பண்ணிருக்கோம். சபாஸ், இப்படி தான் புத்திசாலித்தனமா பண்ணணும். சூப்பர்மா. டேய் முட்டாப்பையில, அந்த புள்ள எவ்வளவு சரியா எடுத்திருக்கு.
அதை புரிஞ்சிக்காம பேசுதியே ரஜினி. எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா. ஓகே அண்ணாச்சி. ம் இதோ மாமா. இதாம்மா. சார் இப்போ சந்தோஷமா? ம் அண்ணாச்சி நீங்க சாட்டிஸ்ஃபைட் தானே? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம் ரஜினி, உன் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம கேளுமா. அப்போ நாங்கள் வரட்டுமா? வெல்கம். சரிங்க அண்ணாச்சி. ஓ என்ன ஆக போகுதோன்னு பயந்தே போயிட்டம்மா. அந்த அண்ணாச்சி வேற கோவக்காரரு. அவரு டைம் அப்படி பார்க்குறவரு. நல்ல வேலை ரஜினி, என்னை காப்பாத்திட்டம்மா. நீ காப்பாத்தி.